Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் எந்த எண்ணத்தோடு நியத்தோடு இங்கே வந்திருக்கின்றோமோ அதையெல்லாம் கபூல் செய்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கை என்றாலே அதில் பல்வேறு சோதனைகள் இருக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பல்வேறு இன்னல்களை, சோதனைகளை மனிதன் எதிர்கொள்கிறான். இந்த சந்தர்ப்பத்திலே அவன் அதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அந்த சந்தர்ப்பங்களிலே அவனுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இக்கட்டான நிலைமைகளில் மனிதனுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், சோதனைகளின் போது பொறுமை என்ற ஒன்றை அவன் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டியவனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வபஷிரிஸ் சாபிரீன், நபியே பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள், நன்மாராயம் சொல்லுங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், அதை வசனத்தில் சொல்கின்ற பொழுது இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், யாரோடு அல்லாஹ் இருக்கிறானாம்? பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அந்த பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்கிறான் என்றால், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலே பல்வேறு இன்னல்கள், இடர்கள், சஞ்சலங்கள், துன்பங்கள் இவற்றை எதிர்கொள்கின்ற பொழுது அவன் அல்லாவிடம் சார்ந்தவனாக அவற்றை பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்ப பொறுமை என்றால் என்ன என்று ஒரு விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. பொறுமை என்றால் என்ன? பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அப்ப பொறுமை என்றால் என்ன, எப்படி பொறுமையா இருக்கிறது, இதை கட்டாயம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தான் எடுத்துக்கொண்ட ஒரு விடயத்தை, தான் செய்ய நினைக்கின்ற ஒரு விடயத்தை அல்லது ஒரு இலட்சியத்தை, அவன் ஒரு இலட்சியத்தை அடைய எதிர்பார்க்கிறான். அவன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவன் உழைக்கின்ற பொழுது, அவற்றை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த இலட்சியத்தை அடைவதற்கு அவன் எதிர்நோக்குகின்ற, அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை, சஞ்சலங்களை, இடர்களை, துன்பங்களை அவன் பொறுமையோடு எதிர்கொள்வதுதான் பொறுமை. அப்படியான ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது, அப்படி துன்பம் வருகின்ற பொழுது அவற்றை என்ன செய்ய வேண்டும்? அவற்றுக்கு எதிர்வினை ஆற்றுவதை விட பொறுமையோடு அவற்றை எதிர்கொள்வதைத்தான் நாங்கள் பொறுமை என்று எதிர்பார்க்கலாம். அப்ப மனிதனுக்கு அந்த பொறுமையின் மூலமாக மன உறுதி ஏற்படும். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த உலகத்தில் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எது நடந்தாலும் யாரால நடக்குது? அல்லாஹ்வினால் நடக்கிறது. இதை ஏற்படுத்துபவன் அல்லாஹ். அப்ப அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம், அவனுடைய குறிக்கோள் நிறைவேறுவதற்கு இடையிலே இடைஞ்சல்கள் ஏற்பட்டால் இப்ப அவன் நினைக்கணும் என்ன, இதை யார் ஏற்படுத்துறான்? அல்லாஹ். அப்படி பொறுமையா இருக்கும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் அநேகமாக பத்திரிகைகளை பார்க்கிறோம், நியூஸ்களில் பார்க்கிறோம். ஒரு மாணவன் பரீட்சையை எதிர்கொண்டான். ஒரு பாடசாலையில் படிக்கிற பிள்ளை எக்ஸாம் எழுதிருச்சு. எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. தான் எதிர்பார்த்த பெருமேறு கிடைக்காததினால் அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டாள். ஓர் ரயிலுக்கு முன்னுக்கு பாஞ்சு உயிரை மாய்த்து கொண்டாள். இப்படி எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுறோம். என்ன காரணம் என்றால், வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வினால் ஏற்படுகிறது என்று உறுதியான நம்பிக்கை, ஈமான் இருந்தால் இன்பத்தின் போது, சந்தோஷத்தின் போது, மகிழ்ச்சியின் போது ஏற்படுகின்ற பெருமை அவனுக்கு வராது. தான் அடைந்ததை அவன் சந்தோஷப்படுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அதை தந்தவன் யார்? அல்லாஹ். அவனுக்கு பெருமை ஏற்படாது. அதுபோல துன்பத்தின் போது, அவனுக்கு ஏற்பட்ட சோகத்தின் போது மனசோர்வு வராது. ஏன்? அவன் என்ன நினைக்கிறான்? தந்தவன் அல்லாஹ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால், வெற்றி ஏற்பட்டால் ஷக்கர, அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறான்? நன்றி செலுத்துகிறான். அவனுக்கு இடைஞ்சல், துன்பம் ஏற்பட்டால் சபர, பொறுமையாக இருக்கிறான், பொறுமையை கடை கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதான் ஒரு மூமினுடைய. அப்ப பொறுமை இருந்தால் ஒரு மனிதன் என்ன செய்வான்டா, இந்த உலகத்திலே நிதானமாக தன்னுடைய எல்லா செயற்பாடுகளை முன்னோக்கி செல்வதற்கு அவனுக்கு காரணமாக அது ஒரு சந்தோஷம், ஒரு வழியாக அமையும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவம். ஒரு பெண், அவ என்ன செய்யறான்டா, அவ கபரு கிட்ட இருந்து அழுதுட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, ஒரு பெண் அழுது கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த பெண்ணிடத்தில் போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்ணே அழாதே, இத்தகில்லா, அல்லாஹ்வை என்ன செய்து கொள், பயந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியை சொன்னவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு யார் வருகிறார் என்பதை உணர முடியாத அளவுக்கு அந்த பெண் கவலையிலே இருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே இந்த பெண்ணு செய்யறாண்டா, சும்மா போங்க, நீங்க உங்களுக்கு எந்த நிலைமை தெரியுமா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை தெரியுமா, நான் படுற கவலை உங்களுக்கு தெரியுமா, நீ எல்லாம் சொல்லுவீங்க என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படி சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போய்விட்டார்கள். பிறகு அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது, உன்னிடத்திலே வந்து இப்படி செய்தி சொன்னவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர். யார் வந்து உனக்கு ஆறுதல் சொன்னவர்? அல்லாஹ்வுடைய தூதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தை அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது. அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா நமக்கு வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் இப்படி சொல்லிவிட்டேனா? ஓடோடி செல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்று நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை எப்போ வரணும்? எப்பொழுது உனக்கு துன்பம் வருகிறது ஆரம்பத்திலேயே பொறுமை ஏற்பட வேண்டும், அதுதான் உண்மையான பொறுமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சில ஆட்கள் நினைக்கிற, நாம ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க, பிரச்சனை வந்துடும், ஒரு ஆள் பொலிசிக்கு போவாரு, மற்றவர் இருக்கிறார், என்ன அவர் பொலிசிக்கு போறாருடா, இல்லை நான் பொறுமையா இருக்க போறேன், அவர் பொலிசிக்கு போனா போட்டும், நான் என்ன இருக்க போறேன், பொறுமையா இருக்க போறேன். இந்த பொறுமை அது எல்லாம் பொறுமை. அந்த சண்டை வருவதற்கு முன்னர் அவர் அதனை விலக்கிக் கொள்கிறார், அதுதான் பொறுமை. அப்ப பொறுமையா இருக்கும். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அவர் பொலிசிக்கு போனா போட்டும், நான் பொறுமையா. குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் வார, குடும்பத்திலே என்ன செய்யும், பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவிக்கு எல்லாம் பிரச்சனை வரும். மிக முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்திலே தான் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பொறுமையை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வருவோம். மனைவி என்ன செய்வா, கணவனோடு சண்டை பிடிப்பா, உண்மையிலே சம்பந்தம் இல்லாத சண்டையாக இருக்கும். ரெண்டு அரைஞ்சு போட்டு நான் இப்ப இது பொறுமையா இருக்கேன், அது பொறுமையா? அது பொறுமையா இல்லை. அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் ஊலா, ஆரம்பத்தில் என்ன செய்யணும், சண்டை பிடிக்கிறியா, சரி பொறுமையா நாம இருந்துறது.
அது மாதிரி இது கணவனுக்கு மட்டுமல்ல, மனைவிக்கும். கணவன் ஏதும் பிரச்சனை சொல்கின்ற பொழுது, பிரச்சனைப்படுகின்ற பொழுது செய்யணும், அவையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை ஆரம்பத்திலேயே ஏற்பட்டு விட வேண்டும். அதுதான் உண்மையான பொறுமை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உலகத்திலே மனிதனை படைத்துவிட்டு பல சந்தர்ப்பங்களில் அவனுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துவான், சோதனைகள் வரும். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், குர்ஆனில் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்கள் பயத்தினால் சோதிப்போம், வல்ஜூ பசியினால் சோதிப்போம், மினல் ஹௌஃபி வல்ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரும், உங்களுடைய நெருக்கமானவர்கள் மரணிப்பார்கள். இந்த கட்டமெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வபஷிரி சாபிரீன், யாரோடு இருக்கிறான்? அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுசீபு மின்ஹு, என்ன செய்வான்? அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். அவர்களுக்கு என்ன வரும்? சோதனைகள் வரும். அவர்களுக்கு இன்பங்கள் எப்படி அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டால் யுசீபு மின்ஹு, அதிலிருந்து அவர்கள் என்ன செய்வான்? அல்லாஹ் சோதிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த சோதனைகளை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அடியார்களுக்கு மட்டுமில்லை சோதனை, நபிமார்கள் இருந்து என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு நபிகளுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப கொஞ்சம் முதல் நாங்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சோதிச்சான் அல்லாஹ்? நரகத்துல நெருப்புல தூக்கி போடுகின்ற அளவுக்கு சோதிச்சான், நெருப்புல தூக்கி போடுகின்ற அளவுக்கு சோதிச்சான். இந்த சோதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த நபிமார்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பொறுமையை கடைபிடித்திருக்கிறார்கள். பொறுமைதான் அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரரே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாளாந்தம் எங்களுக்கு பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும். இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாங்கள் எங்களை அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயத்திற்கு உட்படுத்தி எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருந்த போது நாங்கள் எல்லாம் அறிந்த சம்பவம், எதிரி என்ன செஞ்சான்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை நெருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே போனான். அவன் நபி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு எதிரி அவருடைய கழுத்திலே தாங்க முடியாத அளவுக்கு, ஒட்டகத்தினுடைய குடல் என்று சொல்கிறார்கள், அவன் பாரத்தை சுமத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவற்றை தாங்க முடியவில்லை. இதனை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து அந்த எதிரி கழுத்தை நெருக்க முனைகின்ற பொழுது அவனை தட்டிவிட்டு சொன்னார்கள், அத்தகதுலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கின்ற அந்த அடியாரை நீ கொல்ல பார்க்கிறாயா? அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே அவன் நபி அவர்களை கொல்வதற்கு முயற்சிக்கின்ற அதனை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கை வைக்கிறாயான்னு கேட்டாங்க. அவர் என்ன செய்த பிழை? உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறார். அதான் சொன்னார், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த இப்படி சொல்கின்ற ஒரு மனிதருக்கு, ஒரு அடியாரை நீ கொல்ல பார்க்கிறாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி அந்த எதிரியை சொன்னார்கள். அப்பொழுது நபி அவர்கள் பொறுமையோடு அவற்றை எதிர்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு எதிர்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமினி, மூமினுடைய அல்லாஹ்வை விசுவாசித்த இறை நம்பிக்கையாளனுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஆச்சரியமாக இருக்கிறது என்றாங்க ரசூலுல்லாஹ். மூமினுடைய செயற்பாடு எப்படி இருக்காம்? ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைரன், அவனுக்கு நடைபெறுகின்ற, அவனுக்கு ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களையும் அவன் கைராக கருதுகிறான். வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லல் முஃமினீன், மூமின்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்?
நலவாக தனக்கு ஏற்படுகின்ற எல்லா விஷயத்தையும் ஹைராக கருத மாட்டார்கள். இன் அசாபத்து சர்ரா ஷக்ர, அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹுவை புகழ்கிறான். இது யாருக்கு மட்டும்தான் ஏழுமாம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு மட்டும்தான் ஏழும். உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையிலே வாழ்கின்ற மூமினுக்கு மட்டும்தான் அது முடியும். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விடயத்தை ஈமான் கொண்டிருக்கிறார்களே, வயகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுகிறார்களே, இந்த மூமின்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை கடைபிடிக்க முடியும். அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் வந்தால் அவன் அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிறான். வைன் அஸாபத்ஹு லர்ரா சபர, அவனுக்கு ஏதாவது இன்னல்கள் பாதிப்புகள் வருகின்ற பொழுது அவன் அவற்றை பொறுத்துக் கொள்கிறான். இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் முஃமினி கல் ஹாம்மா மினஸ் ஸரஇ. மூமினுக்கு ஒரு உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. மஸலுல் முஃமினி கல் ஹாம்மத்தி மினஸ் ஸரஇ, மூமினுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்றால், கல் ஹாம்மத்தி மினஸ் ஸரஇ, பயிர் வேளாண்மையில செழிப்பாக வளர்ந்த ஒரு வேளாண்மையை போல. துஃபைகுர் ரீஹு மர்ரத்தன், காத்து ஒரு பக்கம் அடிக்கின்ற பொழுது அந்த பக்கம் என்ன செய்கிறது? அது சாய்கிறது. வா தஅதிலுஹா மர்ரத்தன், பின்னர் அது என்ன செய்கிறது? எழுந்து கொள்கிறது. காத்தின் பக்கம் சாய்கிறது, மீண்டும் அது பழைய நிலைக்கு வருகிறது. இது ஒரு மூமினுக்கு இப்படியான ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு மூமினுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அவன் என்ன செஞ்சிருவான்? அந்த சந்தர்ப்பத்தை விட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவான். அதுதான் ஒரு மூமின். அதனுடைய நிலைக்கு ஸ்டடியா என்ன செஞ்சிருவான்? வந்து விடுவான். அதுதான் ஒரு மூமின். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூமினுக்கு ஒரு உதாரணமாக சொல்லி காட்டினார்கள். நாங்க பார்க்கிறோம், விவசாயம் குறிப்பாக வெள்ளாம காத்து அடிக்கக்குள்ள அப்படி என்ன செய்யும்? ஒரு பக்கம் சாயும், காத்து நின்றா என்ன செஞ்சிடும்? மீண்டும் வந்துடும். அடித்ததுக்காக வேண்டிய என்ன செய்யாது? நம்மளை இப்படி காத்து தாக்கிவிட்டது, நான் இப்படி மாற்றி விட்டேன் என்று யோசிக்காது. அது மீண்டும் பழைய நிலைக்கு வருவதைப் போல ஒரு மூமின் உண்மையான மூமினாக இருந்தால் துன்பம் வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்விடத்தில் அவற்றை பொறுப்பு சாட்டி பொறுமையோடு பழைய நிலைக்கு வர வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மை யஸ்தக்ஃபிஃப் யுஇஃபுஹு அல்லாஹ், யார் சுயமரியாதையோடு இருக்கிறாரோ வாழ்கிறாரோ அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு வாழ வைப்பான். வமை யஸ்தக்னி யுக்னிஹு அல்லாஹ், யார் மற்றவர்களிடம் எந்த தேவையும் இல்லாமல் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டு வாழ்கிறாரோ அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை அப்படியே ஆக்கி விடுவான். சில ஆட்களை பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு இருந்தாலும் போதாண்டு கையேந்துகின்ற நிலைமை வரும். எவ்வளவு இருந்தாலும் என்ன செய்யாது? போதாது. அடுத்தவனுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் தனக்கு போதும் என்ற மனசோடு வாழ்ந்தால் அல்லாஹ் அவனை அப்படி ஆக்கி விடுவான். வமை யத்தஸப்பர் யுஸப்பிருல்லாஹ், யார் பொறுமையோடு வாழ வேண்டும் என்று முயற்சித்து அந்த அடிப்படையில் செய்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுத்துருவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவரை பொறுமையை கொடுத்து விடுவான். வமன் ஊதிய அஹதுன் அதாஅன் கைரன் வ அவ்ஸா மினஸ் ஸப்ர், யாராவது ஒருவர் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு எப்படி அல்லாஹ் தன்னிறைவை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அதே போல யாராவது ஒருவர் நலவை செய்ய வேண்டும் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டால் வஅவ்ஸா மினஸ் ஸப்ர், அவருக்கு என்ன செய்யணும்? பொறுமையை கொண்டு அவருக்கு அல்லாஹ் நலவை கொடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பொறுமைதான் மிக முக்கியம். பொறுமைதான் மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனை சிறந்தவனாக மாற்றுவதற்கு ஒரு காரணம். மனிதனுடைய வெளிப்படையான செயற்பாடுகளைத்தான் எங்களால் அறிய முடியும். அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற செயற்பாடுகளை யார் மட்டும்தான் அறிவார்? அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அப்ப வெளிப்படையாக அவனுடைய உள்ளத்தில் எது இருக்கிறதோ அந்த அடிப்படையிலே தான் அவனுடைய வெளிப்படையான செயற்பாடுகள் அமையும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமையை எந்த சந்தர்ப்பங்களில் கடைபிடிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் ஏவல்களை அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற துன்பங்களிலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற விடயங்களில் ஏற்படுகின்ற சிரமங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளணும்.
இப்ப பாருங்க, என்னதுக்கு நாங்க முழிச்சிட்டு இருக்கிறோம்? ஏன் இந்த கியாம லைலத்துல் கத்ர் எதிர்பார்த்துட்டு இவரத்தை குந்திட்டு இருக்கிறோம்? கஷ்டமா இல்லையா? நல்லா நிம்மதியா தூங்குற நேரம், அழகா என்ன செய்யலாம், தூக்கம் நல்லா போகும். ஆனா என்ன செய்யறோம்? சிரமங்களை தாங்கிக் கொள்கிறோம், பொறுமையோடு இவரத்தை வந்திருக்கோம். என்னதுக்காக வேண்டி? அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்த்து. அப்ப இந்த சிரமங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் பொறுமையோடு அவற்றை மேற்கொள்ள வேண்டும். ஜகாத் கொடுத்தல், நாம கஷ்டப்பட்டு உழைக்க காசை மத்தாக்களுக்கு கொடுக்கிறோம். சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கிறோம். இதை நாங்க கொடுக்கிறோம்னா நமக்கு லேசான ஒரு சிந்தனை வருமா? அந்த வரக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை நாங்கள் பொறுத்து அல்லாஹ்வுக்கு அவனை மேற்கொண்டால் அதுதான் பொறுமை. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாதிரி நல்ல நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலும் ஹுக்கூக்குல் இபாத், பெற்றாரை கவனித்தல், குடும்பத்தினர்களை உபசரித்தல், குடும்பத்தோடு நாங்கள் சேர்ந்து வாழுதல். இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு பல சவால்கள் வரும். ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா ஈகோ வரும். நான் முதல் பேசுறியா, நீ முதல் பேசுறியா? இந்த சந்தர்ப்பங்களிலே எல்லாம் நாங்கள் சிரமங்களை பொறுத்து கொண்டு அவற்றை நாங்கள் முன்னோக்கி செல்வோமையானால் அதுதான் உண்மையான பொறுமை. இரண்டாவது விஷயம், ஏவல்களில் எப்படி பொறுமையை மேற்கொள்கின்றோமோ, இரண்டாவது அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விலக்கல்களிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதன் போது ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா சம்பாத்தியம், நாங்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்ற பொழுது கலப்படம் செய்ய வேண்டாம், திருட வேண்டாம், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டாம், இப்படியெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். இதெல்லாம் என்ன செய்யும்? எங்களுக்கு பொய் மோசடி செய்யறதெல்லாம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஷைத்தான் விடமாட்டான். ஆனா இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்யணும்? பொறுமையோடு இருந்து அவற்றை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது, அல்லாஹ்வினால் எமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், தொழிலில் நஷ்டம் வரும். தொழிலில் என்ன செய்யும்? நஷ்டம் வரும். யார் ஏற்படுத்தினவன்? அல்லாஹ். அதை நாங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்கு நோய் வருகிறது. நோயாளர்களா எத்தனையோ பேர் இருக்கிறோம். இதன் போது பல்வேறு பாதிப்புகள், நோயின் மூலமாக கஷ்ட நஷ்டங்கள் வருகிறது. இவற்றை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சோதிப்பதும் நம்மளை நல்லவுக்காக வேண்டித்தான். அல்லாஹ் தஆலா சோதிக்கிறதும் நல்லவுக்காக வேண்டித்தான். அதனால அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது ஃபைன் தஸ்பிரு வ தத்தகு ஃபைன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், நீங்க பொறுமையோட தக்வாவோட இருந்தீர்கள் என்றால் அதுதான் நல்ல விடயம் என்று அல்லாஹ் சொல்றான். அதான் உறுதியான விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், இன்ன இலமல் ஜஸாஇ இலமல் பலா. ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ் அதிகமான நன்மைகளை அவனுக்கு கொடுக்கிறான். எப்ப? அவற்றை பொறுமையோடு எதிர்கொண்டான். சிலரை நாங்கள் பார்க்கிறோம், அவருக்கு அதிகமான பொறுமை, கஷ்டம் வந்தால் அவர் எல்லை மீறி விடுவார். அவருடைய வசனங்கள் எல்லாம் எல்லை மீறி போய்விடும். அல்லாஹ் என்னத்தான சோதிக்கணும்? இவ்வளவு வேறு இருக்கக்குள்ள இந்த அல்லாஹ்க்கு கண் இல்லையா என்று மட்டும் இப்படி அல்லாஹ் பாதுகாக்க நௌதுபில்லாஹ் மின்ஹா இப்படியான வசனங்களை சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சோதிப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை விரும்பிவிட்டால் இப்தலாஹும், அவர்களை சோதிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு கூட்டத்தார் அல்லாஹ் விரும்பினா என்ன செய்யறானாம்? அவர்களை சோதிக்கிறான். அப்ப அல்லாஹ் சோதிக்கிறான்டா நாங்க விலை கொள்ளணும். அல்லாஹ் நல்லடியார்களா நாங்க இருக்கிறோம். அல்லாஹ் நான் நல்லடியானாய் இருக்கிறேனா என்பதற்கு சோதிப்பான். அதனால என்ன சோதனைகள் வந்தாலும் நாங்கள் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான அம்சங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை என்பதற்காக அநீதிக்கு எதிராக செயற்படாமல் இருப்பது பொறுமை அல்ல. அதை விலை கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சொத்துக்களை கொள்ளையிடுவதற்கு ஒருவர் வருகிறான், கொள்ளைக்காரன் வரான். அந்த கொள்ளைக்காரனோடு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் போராடி அதில் நீங்கள் உயிர் நீத்தால் நீங்கள் ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கொள்ளைக்காரனோடு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் போராடி அந்த போராட்டத்தில் உங்களுடைய உயிர் போய்விட்டது, கவலையே படாதீங்க, ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் கொள்ளையடிக்க வரான், நான் பொறுமையா அடிக்க போறேன், அவன் எடுக்கிறேன் எடுத்துட்டு போ. இது பொறுமை அல்ல, இது கோழைத்தனம்.
இது அல்லாஹ் விரும்பாத தனம். இந்த கோழைத்தனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்னால் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எனவே அதுவல்ல பொறுமை. எங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவது, எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டிக் கொள்வதற்காக தைரியமாக இருப்பது, அது எங்களுடைய உரிமை போராட்டம். அதில் எங்களுக்கு என்ன முசீபத்துக்கள் வந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸ் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நம்மளுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே வருகின்ற பிரச்சனைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில்மன் கதஅக, உன்னோடு உறவை துண்டித்து வாழ்பவனோடு நீ நெருக்கமாக வாழ், அவருடைய உறவை பேணிக்கொள். அம்மன் நலமக்க, உனக்கு யார் தீங்கிழைக்கின்றானோ அவனை மன்னித்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாருக்கும் இந்த தன்மை வராது, எல்லாருக்கும் என்ன செய்யாது, அந்த உள்ளம் இடம் கொடுக்காது. சில்மன் கதஅக, உன்னை துண்டித்தவனை நீ சேர்ந்து நட. எவ்வளவோ நாங்க அவனோட நான் ஏன் பேசணும், அவர் என்னை விட பெரிய ஆளா, அவர் என்னோட இதாயிருவாரோ, அவரை விரும்பினா பேசட்டும், நான் பேச மாட்டேன். இப்படியான தன்மைகள் நம்மள சிலர்கிட்ட இருக்கா இல்லையா? அம்மன் நலமக்க, உனக்கு யார் அநீதி இழைத்தானோ அவனை மன்னித்து விடு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த போதனை, சுப்ஹானல்லாஹ், இது ஒரு உண்மையான ஒரு பொறுமையுள்ள நல்ல மனிதனுக்கு தான் இந்த விஷயங்கள் ஏற்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் காலத்தில் நிறைய பேர் நாங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறோம். நம்மளுடைய உறவுகளோடு நாங்கள் பேசாமல் இருந்து விட்டாலும் ஊருக்கு கால் பண்ணி, நான் இப்படி செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இப்படி நடந்துட்டுது, மன்னிச்சுக்கோங்க, ஏண்டா மவுத்து எப்போ வரும்னு நமக்கு எதிர்பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் விழிப்பாக இருந்து எங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் எங்களால் முடிந்த அளவு உழைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமைக்கான கூலியை சொல்லுகின்ற பொழுது, லா யமூது லி இஹ்தாகுன்ன ஸலாஸத்தும் மினல் வலதி ஃபதஹ்தஸிபுஹு இதா தஹல்தல் ஜன்னah ஃபகாலத் இம்ராஅத்துன் மின்ஹுன்ன இஸ்னைனி கால அவ் இஸ்னைனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளை அல்லாஹு தஆலா மரணித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவற்றை பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஒரு சஹாபா பெண்மணி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், 2 பிள்ளைகள் இருந்தா, 1 3 இல்ல 2 பிள்ளைகள் அப்படி ஏற்பட்டால் அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கம் என்றார்கள். ஆகவே ஒரு மனிதனுக்கு ஒரு தன்னுடைய பிள்ளைகள் மரணிப்பது என்பது அதைவிட சோகம் இருக்காது. ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகள் உயிரோடு இருந்து அவர்களோடு அன்பாக பண்பாக பழகி அவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பதுதான் ஆகப்பெரிய சுகம். ஆனால் இந்த பிள்ளைகளை அல்லாஹ் அவனின் பக்கம் அழைத்து கொண்டால் என்ன செய்யணும்? அவர் பொறுமையோடு இருக்கணும். அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறான்? சுவர்க்கத்தை கொடுக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், பைதா அசாபத்துஹும் முசீபா, உங்களுக்கு ஏதாவது முசீபத்துகள் ஏற்பட்டால் என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது? அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தது. இப்ப சிலாக்கள் கிராமப்புறங்கள்ல இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி எதுக்கு பயன்படுத்துறேன்னா, மௌத்தாயினா மட்டும்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தாயினா மட்டும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களோட தாத்தாக்கு சுகம் இல்லைண்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, அவன் மௌத்தாவில் சுகம் இல்லை, அவ்வளவுதான். அப்படி சொல்றவர்களும் இருக்கிறார்கள். என்ன முசீபத்து ஏற்பட்டாலும், அது மௌத்தோ சுகையினமோ அல்லது வீட்டில் ஏதாவது நம்முடைய கதவு உடைஞ்சு போயிட்டு, உதாரணத்துக்கு கிச்சன்ல ஏதாவது ஒன்று பழுதாயிட்டு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதான் ஒரு மூமினுடைய பண்பு. எல்லாம் அல்லாஹ்வினால் வந்தது, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சேருவோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமைக்கு தந்திருக்கக்கூடிய அம்சங்களில் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின், ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது,
வலா வசபின் இன்னல் ஏற்படுகிறது, வலா ஹம்மின் கஷ்டம் ஏற்படுகிறது, வலா ஹுஸ்னின் கவலை ஏற்படுகிறது, வலா அதான் நோவினை ஏற்படுகிறது, வலா ஹம்மின் சஞ்சலம் ஏற்படுகிறது, ஹத்தா ஷௌகத் இஷாக்குஹா எந்த அளவுக்கு என்றால் அவனுக்கு காலில் குத்துகின்ற முள் தைத்தால் கூட அது கூட எந்த அளவுக்கு என்றால் இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் அவனுக்கு முள் தைத்தாலும் கூட இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா, அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுடைய குற்றங்களை தவறுகளை மன்னிக்கிறான், அதற்கு பகரமாக்கிக் கொள்கிறான். சஞ்சலம் துன்பம் கஷ்டமெல்லாம் வருகின்ற பொழுது அவன் பொறுமையாக இருந்தால், அவனுக்கு முள் தைத்தால் கூட அதை கூட அவன் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவனுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமை என்பது நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே இஸ்பிரு நீங்கள் எப்படி இருங்கள், பொறுமையாக இருங்கள், வஸாபிரு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒருவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை பொறுமையான விஷயத்தை உபதேசியுங்கள், வராபித்து அதில் உறுதியாக இருங்கள், வத்தகுல்லா அல்லாஹ்வை அஞ்சி நடவுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் இப்படி இருப்பீங்க நீங்க வெற்றியாளர்களாக மாறுவதற்கு. அப்ப இந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது நாங்க எப்படி இருக்கணும், பொறுமையாளர்களாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கு பொறுமையை பற்றி சொல்ல வேணும். வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் நாங்கள் என்ன செய்யணும், பொறுமையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமைக்கு கிடைக்கின்ற இன்னொரு கூலிதான் இரட்டிப்பான கூலி. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது யூதூன அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா சபரு, அவர்கள் பொறுமையாக இருந்ததற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறானாம், அவர்களுக்கு இரட்டிப்பான கூலி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னமா யுவஃபல் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அல்லாஹ் எந்த கேள்வியும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவர்களுக்கான கூலியை கொடுக்கிறான், அவர்களை இரட்டிப்பான கூலியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ பொறுமைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு கூலி இல்லை, எத்தனை கூலி இருக்கு, ரெண்டு தரம் இரட்டிப்பான கூலியை அல்லாஹ் கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்ற அடுத்த ஒரு பலன், எதிரிகளுடைய சூழ்ச்சி எதுவும் நமக்கு கிட்டாது, எந்த எதிரியுடைய சூழ்ச்சியும் நம்மளை வந்தடையாது. வயன் தஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருந்தால், வதத்தகு அல்லாஹ்வை அஞ்சினால், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ அவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தாது அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம யோசிக்கிறோம் எவ்வளவோ பொறுமையா இருக்கும், ஆனா நடக்குது இல்லையே அப்படின்னு நாம யோசிக்கிறோம். அப்ப அது அல்லாஹ்வோட குர்ஆன்ல பிழை இல்ல, நம்மட அந்த பொறுமையில் என்ன இருக்கு, வீக் இருக்கு, நம்முடைய பொறுமையில ஏதோ வீக்னஸ் இருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமையோடு இருந்துதான் உதவி தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். பொறுமையின் மூலமாகத்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்ப பொறுமையை கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உதவி தேட வேண்டும். அதே போல பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு கூலி மலாயிக்காமார்களுடைய உதவி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், பொறுமையாளர்களுக்கு என்ன கிடைக்குமா, மலாயிக்காமார்களுடைய உதவி கிடைக்கும். பலா இன் தஸ்பிரு வ தத்தகு அவர்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை அஞ்சினால் வயதுக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா அல்லாஹ் தஆலா பத்ர் யுத்தத்தில் அந்த கொடுத்த அந்த உதவியை சொல்லி காட்டுகிறான். யும்திதுக்கும் ரப்புக்கும் பிஹம்ஸதி ஆலாபின் மினல் மலாயிகத்தி முஸவ்விபீன் அல்லாஹ் தஆலா அவர்கள் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வை அஞ்சி அந்த செயற்பட்டதன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், வரிசையாக அடையாளமிடப்பட்ட மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். அந்த தன்மை நமக்கிட்ட இருக்கின்ற அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு மலக்குகள் மூலம் உதவியை தருவான். எனவே அந்த விஷயத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில அதிக நன்மைகளை தருவான். வல நஜ்ஸியல்லதீன ஸபரு அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன்
அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பொறுமையாக இருந்ததற்காக வேண்டி அவர்களுக்கு அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த செயற்பாடுகளை விட அழகான அடிப்படையில் எங்களுக்கு கூலியை தருவான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படி பொறுமைக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கிறான். அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொடர்புபடுத்தி இட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கான், நாங்கள் அறிந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி இப்படி இட்டுக்கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 13 வயசு. சரியான கவலை, அழுகுறாங்க. அவங்க அழுகுறாங்க. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த வஹியும் கிட்டத்தட்ட ஒரு மாசமாக வரவில்லை. பொறுமையோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் வஹியை இறக்குகிறான். வஹியின் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தூய்மையானவர் என்பது நிரூபிக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மட்டும் கிடையாது, உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய். மூமின்களுக்கெல்லாம் ஒரு தாய், ஒரு அன்னையர், விசுவாசிகளின் அன்னையர். அவருக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டால் அல்லது அவருக்கு ஒரு வித்தியாசமான பெயர் ஏற்பட்டால் யாருக்கு அது கலக்கம்? முழு முஸ்லிம்களும் முழு மூமின்களுக்கும் அது கலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள். ஒரு மாசத்துக்கு பின்னால வஹி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே நீ தூய்மையானவர் என்று. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சந்தர்ப்பத்திலே ஃபஸப்ருன் ஜமீல், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போன போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? சப்ருன் ஜமீல், அழகான பொறுமையோடு நான் இருக்கிறேன். ஏனென்றால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே கொல்லப்படவில்லை. அவர்கள் சொன்ன காரணத்தினால் கொல்லப்படவில்லை. இவர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டார்கள் தன்னுடைய மக்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். இருந்தாலும் என்ன செய்தார்? அந்த பிள்ளைகளை அவர் பாய்த்துக் கொள்ளாமல் பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே கேட்டார். பொறுமையாளராக இருந்தார். இப்ப நாங்க இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் எப்படி நடந்த எப்படி இருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான கோபம் வருகிறது. ஏன்? ஒன்று, தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட களங்கம். அடுத்தது, தன்னுடைய மகளின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட களங்கம். யார் மூலமா வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, தன்னுடைய மகள், அவர் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்களே, அவர்களுடைய அந்த மானத்துக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டதே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இந்த அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்ததுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சப்ருன் ஜமீல், நல்ல பொறுமையோடு நான் இருக்கிறேன். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்த அதே பொறுமையை நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த சந்தர்ப்பத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீட்டி சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தியவர்களில் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட பத்ர் சஹாபி ஒருவரும் அந்த விஷயத்தை சொன்னார். அவருக்கு தெரியாது. இருந்தாலும் அவரும் என்ன செய்தார்? அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய களங்கத்துடைய அந்த விஷயத்திலே மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரும் என்ன செய்தார்? இப்படி அந்த விஷயத்திலே ஈடுபட்டார். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் களங்கமற்றவர் என்ற செய்தி கிடைத்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிஸ்தார் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர். மிஸ்தார் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்தவர். இந்த குர்ஆன் வசனம் இறங்கி தன்னுடைய மகள் நிரபராதி என்று சொன்னதுக்கு பின்னால, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இதற்கு பின்னர் மிஸ்தாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு எந்த உதவியும் என்னிடத்திலிருந்து போகாது அப்படின்னா. அவ்வளவு கோபம். மிஸ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னர் தண்டிக்கப்பட்ட விஷயமெல்லாம் வேறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படி ஆத்திரம் வந்தது. இருந்தாலும் பின்னர் அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பொறுமையாளர்கள், அவர்கள் மன்னிப்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக அந்த ஈமான பாருங்க,
அல்லாஹ் மீது ஆணையாக நான் மிஸ்தாகை சந்திப்பேன், அவருடைய குடும்பத்தை சந்தித்து அவருக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன விஷயங்களை நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இடம்பெற்ற ஒரு சம்பவம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா குத்தில ஹாரிஸா இப்னு சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு ஃபீ கஸ்வதி பத்ர். பத்ர் யுத்தத்திலே ஹாரிஸா இப்னு சுராக்கா ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்ப யுத்தம் நடந்து முடிஞ்சு ஹாரிதா கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவருடைய தாய் வருகிறார். தாய் வந்து கேட்கிறார், அக்பிர்னி அனில் ஹாரிதா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் ஹாரிதாவை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள். அவர் எங்கே, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அக்பிர்னி அனில் ஹாரிதா, எனக்கு ஹாரிதாவை சொல்லுங்கள், என் யுத்தத்திலே கலந்து கொண்டார் அல்லவா, அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று யா ரசூலல்லாஹ் எனக்கு சொல்லுங்கள். இன் கான ஃபில் ஜன்னதி சபர்து, அவர் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், இந்த யுத்தத்திலே அவர் உயிர் போய்விட்டது என்றால் அவர் சுவர்க்கத்துக்குரியவர், நான் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்வேன். இந்த யுத்தத்திலே அவர் கொல்லப்பட்டு சுவர்க்கத்துக்குரியவராக இருந்தால் நான் பெற்ற மகன், நான் வளர்த்த மகன், என்னுடைய அந்த இரத்தம் அது சுவர்க்கத்து போகிறது என்று நான் சந்தோஷப்பட்டு பொறுமையோடு இருப்பேன். வயின் கான கைர தாலிக்க, அப்படி அவர் இல்லை என்றால் இஜித்தஹத்து அனில் அலைபுகா, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், அவருக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட அல்லது வித்தியாசமான ஒரு நிலைமை ஏற்றால் சொல்லுங்கள், இஜித்தஹத்து ஃபில் அனில் புக்கா, நான் அழுது அதனை சமாளித்துக் கொள்வேன். அழுது என்ன செய்வேன், சமாளித்துக் கொள்வேன். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுடைய நிலைமையை சொல்லுங்கள், அவர் கொல்லப்பட்டது உண்மையிலே அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொல்லப்பட்டாரா என்று எனக்கு தெரியாது. யா ரசூலல்லாஹ், அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தா இருந்தால் அவர் சுவர்க்கம், அப்படி வித்தியாசமான ஒரு மாற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தால் நான் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ், இஜ்தஹது பில் புக்கா, அழுகை மட்டும்தான் மிச்சம், அழுது நான் சமாளித்துக் கொள்வேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உம்ம ஹாரிதா, ஹாரிதாவுடைய தாயே, இன்னஹா ஜினானுன், அல்லாஹ் தஆலா பல சுவர்க்கங்களை படைத்திருக்கிறான், ஒரு சுவர்க்கம் அல்ல, பல சுவர்க்கங்களை படைத்திருக்கிறான். வலைஸ ஜன்னத்துன் வாஹிதா, ஒரு சுவர்க்கத்தை அல்லாஹ் படைக்கல, பல சுவர்க்கங்களை படைத்திருக்கிறான். வபுனுக அஸ்ஹாபும் மினல் ஃபிர்தௌஸ், வபுனுக அஸ்ஹாபும் மினல் ஃபிர்தௌஸில் அலா, உன்னுடைய மகன் ஹாரிதா உயர்ந்த சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போய்விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. அப்பொழுது அந்த தாய் ஃபரஜஅத் தலஹகத். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாயே, ஹாரிதாவுடைய தாயே, அல்லாஹ் தஆலா பல சுவர்க்கத்தை படைத்திருக்கிறான், அதிலே உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உன்னுடைய மகன் அதற்கு போய்விட்டார் என்று சொன்னதும் ஃபலஹகத், சிரித்துக் கொண்டு வதகூல் பஹ் பஹ் யா ஹாரிதா, ஹாரிதாவே நீ உயர்ந்த இடத்துக்கு சென்று விட்டாய், நான் பெற்ற மகனே, நீ அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்கின்ற அந்த உயர்ந்த இடத்துக்கு சென்று விட்டார். ஃபஸபர்து, நான் பொறுமையோடு செல்கிறேன், இதுதான் நான் எதிர்பார்த்தது என்று அந்த தாய் சந்தோஷமாக செல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு உயிரிழப்புகள், பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையிலே தருவான். இந்த சோதனைகளை நாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை படித்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றுக்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களை நாங்கள் அறிந்து வைத்து மூமின்களாக நாங்கள் வாழாமல், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் நாங்கள் பொறுமையோடு நாங்கள் கைகொள்ளாவிட்டால் யாரிடத்திலே போய் எதை செய்ய முடியும்? அல்லாஹ்வோடு போட்டி போட முடியுமா? எங்களுக்கு அல்லாஹ் தார சோதனைகளை எதிர்த்து போராடி எங்களால் வெற்றி பெற முடியுமா? அந்த சோதனைகளின் போது அல்லாஹ் என்ன வழியை காட்டுகின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை சொல்லித் தந்தார்களோ அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் உண்மையான மூமின்களாக வாழ முடியும். அப்போதுதான் நாங்கள் இந்த உலகம் குறுகிய காலத்திலே வாழக்கூடிய, குறுகிய காலத்தில் அணிந்து போகக்கூடிய உலகம், நாங்கள் நிரந்தரமான எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெறுகின்ற ஆகப்பெரிய அந்தஸ்தாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்குமே ஆனால் அல்லாஹு தஆலா அதைவிட சிறந்த
ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தரமாட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான சுவர்க்கத்தை அடைவதற்கு இந்த உலகத்தில் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் பொறுமையோடு ஏற்று இந்த உலகத்திலே நாங்கள் அவற்றையெல்லாம் பொறுமையோடு கடைபிடித்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எந்த வழியை காட்டினானோ அந்த அடிப்படையில் செயற்பட்டு நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.